தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. நாடாளுமன்றத்தில் பேச அனுமதிக்கவில்லை என்று எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி குற்றச்சாட்டை சுமத்தி நாடாளுமன்றத்திலிருந்து வெளிநடப்பு செய்திருக்கிறார். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் டார்வின். டார்வின், வணக்கம். நாடாளுமன்றத்தில் பேச அனுமதிக்கவில்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைத்து எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி வெளிநடப்பு செய்திருக்கிறார். இவர் வெளிநடப்பு செய்யும் போது நாடாளுமன்ற அவையில் எத்தகைய வாதம் முன்னெடுக்கப்பட்டது, எத்தகைய பிரச்சினை குறித்த வாதம் முன்னெடுக்கப்பட்ட போது ராகுல் காந்திக்கு பேச மறுக்கப்பட்டது? நாடாளுமன்றத்தினுடைய மழைக்கால கூட்டத்தொடர் என்பது இன்று தொடங்கி அடுத்த மாதம் 21ஆம் தேதி வரை நடைபெற இருக்கிறது. இந்த கூட்டத்தொடர் தொடங்கியவுடனாகவே தற்போது பல்வேறு பிரச்சனைகள் மற்றும் விவாதங்களை கோரி எதிர்க்கட்சிகள் அவையில் முழக்கங்கள் எழுப்பி வருகிறார்கள். குறிப்பாக இன்று காலை அவை 11 மணிக்கு தொடங்கிய உடனாகவே எதிர்க்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் பகல்காம் தாக்குதல் விவகாரம், சிந்தூர் ஆபரேஷன்ஸ், அதே போன்று ஏர் இந்தியா விமான விபத்து உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களை விவாதிக்க வேண்டும் என்ற முழக்கங்களையும் ஒத்திவைப்பு தீர்மான நோட்டீஸ் வழங்கியிருந்தார்கள். ஆனால் ஒத்திவைப்பு தீர்மான நோட்டீஸ் அனைத்துமே நிராகரிக்கப்பட்டிருப்பதாக துணை சபாநாயகர் ஜெகதாம்பி அப்பால் தெரிவித்திருந்தார். இதனை அடுத்து இந்த பகல்காம் தாக்குதல் தொடர்பாக ஒரு முழுமையான விவாதம் நடைபெற வேண்டும், மத்திய அரசு உரிய பதிலை அளிக்க வேண்டும் என்று கோரிக்கைகளை வலியுறுத்தி எதிர்க்கட்சிகள் அவையின் நடுப்பகுதிகள் மையப்பகுதிக்கு முழக்கத்தை எழுப்பியிருந்தார்கள். இதனையடுத்து அவையானது முதலில் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து மீண்டும் அவை கூடியவுடனாக மீண்டும் இதே கோரிக்கையை வலியுறுத்தி எதிர்க்கட்சி எம்பிக்கள் முழக்கங்களை எழுப்பியிருந்தார்கள். அப்போது அந்த அமளிக்கு நடுவே பேசிய மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சரான ராஜ்நாத் சிங் இந்த பகல்காம் விவகாரம் தொடர்பாக மத்திய அரசு விவாதம் செய்வதற்கு தயாராக இருக்கிறது என்று அவர் தெரிவித்திருந்தார். அனைத்து விவகாரங்களையும் விவாதிக்கலாம் என்பது அவர் தெரிவித்திருந்தார். ஆனால் உடனடியாக இந்த விவாதம் நடைபெற வேண்டும், விரிவான விவாதமாக இருக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் தொடர்ச்சியாக முழக்கங்களை எழுப்பியிருந்தார்கள். அப்போதுதான் இந்த பகல்காம் விவகாரம் மற்றும் சிந்தூர் ஆபரேஷன் சிந்தூர் உள்ளிட்ட இந்த விவகாரங்கள் தொடர்பாக பேசுவதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சி தலைவரான ராகுல் காந்தி தரப்பில் கோரிக்கை என்பது வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் அந்த கோரிக்கை என்பது ஏற்கப்படவில்லை. மாறாக தொடர்ச்சியாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் பேசிக் கொண்டிருந்தார். இதனை அடுத்துதான் இந்த விவகாரத்தை கண்டித்து தொடர்ச்சியாக முழக்கங்கள் எழுப்பப்பட்ட நிலையில் அவையானது பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. இதனையடுத்து அவையின் வெளியே வந்த எதிர்க்கட்சி தலைவரான ராகுல் காந்தி அங்கிருக்க பத்திரிகையாளர்களை சந்திக்கும் போது அவர் தெரிவித்தது என்னவென்றால், ஒரு பாதுகாப்புத்துறை அமைச்சருக்கு பேசுவதற்கான அனுமதி என்பது வழங்கப்படுகிறது. ஆனால் இதே விவகாரங்களில் எதிர்க்கட்சி தலைவராக தனக்கு பேசுவதற்கான வாய்ப்பு என்பது மறுக்கப்படுகிறது. இது ஒரு புதிய நடைமுறையாக இருக்கின்றது. இது ஒரு புதிய நடைமுறையை தற்போது இந்த அரசானது வகுத்து வைத்திருக்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டையும் வைத்திருந்திருக்கிறார். மேலும் இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் மக்களுடைய பிரச்சனைகளை அரசாங்கத்திற்கு எடுத்துரைப்பதுதான் எதிர்க்கட்சியுடைய வேலையாக இருக்கிறது. ஆனால் அதற்கு எந்த ஒரு அனுமதியும் வழங்கப்படுவதில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை தற்போது ராகுல் காந்தி வெளியிட்டதோடு அங்கிருந்து அந்த அவையிலிருந்து அவர்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். உங்களை வழங்கியமைக்கு நன்றி டார்வின்.